ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. டூடு பற்றி பேச போகிறோம். சொல்லுங்கள், எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது பொறுத்து தான் இருக்கு. பிரதர், பாடல்கள்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் பிரதர். நான் வந்து இப்போவே ஸ்பாட்டிஃபை லிஸ்ட் எடுக்கிறேன், ஒரு நிமிஷம். டூடு ஆல்பம் வந்து முதல்ல ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெயின் ஆல்பத்துக்கு போயிடுவோம். டூடோட ம். மெயின் ஆல்பம் போனோம்னா இங்கே பக்கத்துலேயே ஸ்பாட்டிஃபை வச்சுட்டு பேசுகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஊரும் பிளட்டு, சிங்காரி, நல்லா இருப்போ, கண்ணுக்குள்ளே, யுமா பேபே பேபேஷா, அவ்வளோதான். இந்த 4 பாட்டு தான், 5 பாட்டு தான் இருக்குது. ஸோ எதை முதல்ல அட்ரஸ் பண்ணலாம்? இதை அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி ம். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ம். இந்த 5 பாட்டுமே இளையராஜாவோட 50 வருஷ மியூசிக் கரியருக்கு சமம். ப்ரோ, உடனே வந்து உட்காந்து இளையராஜா ஹூ அப்படின்னு கேட்க வேண்டியது இதே அளவு தான் நீங்கள் சூர்யாவுக்கும் பண்ணீங்க. இப்போது சூர்யாவை எல்லாரும் ப்ரோ, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. இளையராஜா ஹூ தான் ப்ரோ. ப்ரோ, யாரு ப்ரோ நீ உட்காந்துக்கிட்டு மனசாட்சி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த இசை ப்ரோ, ஞானி சாயா பெங்கர் ஜோக்ஸ் ஆர் நாட் அலவுட் ஹியர். உனக்கு புரியுதா இல்லையா? you know that this thing, what to say, that meme is like turn 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 tararararan. அப்படின்னு போவோம் இளையராஜா போயிட்டு, இட் ஷுட் நாட் பி பிளேட் லைக் திஸ் டே 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டை மாத்து. ப்ரோ 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 டேய், அவன் ப்ரோ, ஒரு டியூன் தான்டா போட்டான். அந்த டியூனை வச்சு என்னடா இளையராஜா கிட்டேயே சண்டைக்கு போறீங்க நீங்க? அனிருத் ஃபேன்ஸ் கூட இவ்வளோ டாக்ஸிக்காக அந்த இருக்க மாதிரி மாட்டானுங்கடா. ப்ரோ, உட்காந்து ஒருத்தன் அந்த போடுறான் டியூனு. ஒருத்தன் போடுறான் இசை ஞானி சாய் அபியங்கர் மீ அண்ட் மை ப்ரோ வைபிங் டு த சாங்ஸ் ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்னு ஒருத்தன் போடுறான். என்னடா? ப்ரோ, நான் இப்பவும் சொல்றேன். ம். இந்த ஓகே ப்ரோ, யூ கேன் சே இளையராஜா ஹேஸ் லாட் ஆஃப் குட் மியூசிக். ம். ஓகே, இப்போ ஆல் ஐம் சேயிங் இஸ் வென் இட் கம்ஸ் டு சோன்லி த ரீ ரெக்கார்டிங். ம். ஓகே, it is like that whole, what to say, that interval sequence. There's so much I can talk about the film. ம். That interval sequence, அவன் வந்து he like எனக்கு தெரியும் அகன் என் வாழ்க்கை வந்துட்டு டேஞ்சர் விட்டு போக மாட்டான். ம். He'll walk off. ம். How he'll come back sliding. ம். Then then that theme. ம். Okay, ம். ஃபீல் பண்ணுவான். அந்த அதுக்கப்புறம் that it'll go in fast pace. யா. அதுக்கப்புறம் என் மூச்சவ பேச்சவ, that 3 words. ஓகே, ம். அந்த குழந்தை, அந்த குழந்தை அகனுக்கு ஒரு கட்டு, குழந்தை குரலுக்கு ஒரு கட்டு, பெரிய அகனுக்கு ஒரு கட்டு. ம். ஓகே, அதுக்கப்புறம் அவன் அழுவான். அப்போ வந்துட்டு அவன் வந்து அந்த கண்ணை தொடச்சிட்டு he ம். like he like சுண்டு விரல் வச்சு he like flick the tears. அப்போ பேக்ரவுண்ட் வந்துடும் தரரரர. அப்படி இந்த பக்கம் அப்படியே இது போகும் கண்ணுக்குள்ள, இந்த பக்கம் தரரரர அப்படின்னு. கம் டு மீ த டே தட் இளையராஜா கேன் புல் ஆஃப் சம்திங் லைக் ப்ரோ தட். ஷட் அப். ப்ரோ, அவர் இருந்த காலத்தில் அவர் லைவ் மியூசிக் போட்டு வாழ்ந்தவர் ப்ரோ. நீ என்ன ப்ரோ பேசிகிட்டு இருக்க? இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரையும் சவுண்ட் இன்ஜினியர்ஸையும் ரீ ரெக்கார்டிங்கையும் வச்சுக்கிட்டு இவனுங்க உட்காந்துக்கிட்டு நான் வந்து வெட்டிங் தீம் ஒன்று போடுவேன், அதுக்கப்புறம் நாதஸ்வரம் ஒரு தீம் ஒன்று போடுவேன், அதுக்கப்புறம் இருக்கிற ஊரும் பிளட் தீம் ஒன்று எடுத்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்டர்வலில் ஒரு பேங்கர் மாதிரி நான் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இசை ஞானி சாய் அபியங்கர்னு பட்டத்தை மட்டும் எடுத்து வச்சுப்பேன்னா திஸ் இஸ் நாட் ஃபேர் ப்ரோ. அவர் இருந்த காலத்தில் அவர் ஓகே, வாட் என்னமா யூ பண்ணியிருக்காரு ப்ரோ? வாட் இஸ் திஸ்? say you're telling me that it's easier to make music today. I mean, with all the technology, of course, like you just have to know some instruments, how to play some instruments. At the end of the day, you can make music if you have the Okay, creativity, great, bro. great. If you have the Okay, creativity, you bro, can do it. listen. Okay, music is easier to be made today, Yes. right? Then tell Ilayaraja to make ப்ரோ, அவர் அந்த அந்த ஒரு மியூசிக்கை டியூன் போட ப்ரோ. மாட்டார் ப்ரோ. யூ நோ வை? இன்னொரு ஒரு டியூன் இருக்கு ப்ரோ, ஒரு டியூன் இருக்கு ப்ரோ. ப்ரோ, எனக்கும் பிடிக்கும் ப்ரோ அந்த அந்த டியூன் டியூனு. இளையராஜா போட்டார்னா that day இளையராஜா makes that music, I'll accept his ப்ரோ, இசைஞானி ப்ரோ. எனக்கு புரியல ப்ரோ. நீங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இளையராஜாவை போட சொல்கிறீங்க. இளையராஜா இஸ் 80 or 83 ப்ரோ. ஹீ ஒன்லி லிவ்ஸ் வித் ஹார்மோனியம், தப்லா அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? அவர் வந்து ப்ரோ, நீ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேணாலும் எடுத்துக்கோ ப்ரோ. அவரை மாதிரி தப்லாவா? இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நோட்ஸ் எழுத முடியாது ப்ரோ. சாய் அபியங்கர்னால ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நோட் எழுத முடியுமா? தலைவன் வந்து 40 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நோட் எழுதி தருவான். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் வந்து லைவ் ரெக்கார்டிங் பண்ணுவான். அதனால சாய் அபியங்கர் பண்ண ப்ரோ, முடியுமா அதனால? இளையராஜா இளையராஜாவால ஒரே ஒரு டியூனை வச்சு, ஒரே ஒரு லிரிக்கை வச்சு, ஒரு மொத்த ஆல்பமும் சைடு பி ஊரும் பிளட் அப்படின்னு சொல்லி ஊரும் பிளட் வெர்ஷன் போட முடியுமா? பிரதர், இன்ஸ்ட்ருமெண்ட் விடு ப்ரோ.
நீ ஒரே டியூனை 40 வெரைட்டியில் நீ போட முடியுமா? பிரதர் எனக்கு புரியுது பிரதர், உன்னோட இது எல்லாமே எனக்கு புரியுது. நான் என்ன சொல்கிறேன், சைடு ஏ சைட் பின்னு விட்டுருக்கான். நான் ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குள்ளே அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இளையராஜா டிபேட்டையும் நம்ம வந்து மறந்துடுவோம், பம் ஓகேவா? பம் 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 ப்ரோ நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. அப்படின்னு இழுத்தான்னா இளையராஜா ராஜா நிப்பானா டிபேட்டுக்கு என் வந்து அண்ணன் முன்னாடி. இளையராஜா டிபேட்டுக்கு வந்து அடுத்த மீம் டெம்ப்ளேட்டாக நம்ம வந்து கடைசியாக வச்சுப்போம். என்ன ரியாக்டிங் டு மீம்ஸ், இல்லைனா ரியாக்டிங் கூட வேணாம், அட்ரஸிங் த மீம்ஸ் அப்படின்னு கடைசி இதுவாக வச்சுப்போம். நான் இப்போ வந்து சாங்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண உன்னை கூப்பிட்ருக்கேன். ஆல்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு ஊரும் பிளட் எடுத்தோடனே அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிற சமயத்தில் எல்லாமே அந்த பாட்டை போட்டு கலாச்சாங்க. இப்போ வந்து ஊரும் பிளட்டு சாயா பேங்கர் தேவதூதன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. வாட் யூ திங்க் அபவுட் ஊரும் பிளட்? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? ஊரும் பிளட் நான் கேட்ட அன்னிக்கே ம் வீடியோ சாங் கம்ப்ளீட்லி எக்ஸைட்டட் மீ. ம் ஐ ஹவ் பின் an ஊரும் பிளட் அட்மைரர் since day one. ஓகே. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தட் வீடியோ சாங் வாஸ் ஸோ ஃப்ரெஷ். ம் It was shot completely on the streets of Chennai. ஓகே. Okay. And I loved it. And I loved it. ம் And this song ultimately did become addictive. That is true. That's all. So I was never on the other side. Bro, I'm telling you, இப்போ ஒரு கூட்டம் இருக்கு ப்ரோ தமிழ்நாட்டில், அது ஜென்ரலாகவே ஓகே, பழசுனா சூப்பர் அப்படின்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ம் யூ ஹேட் ஆன் மாடர்ன் எனி திங், மாடர்ன் மூவிஸ், மாடர்ன் சாங்ஸ், மாடர்ன் ஆர்கிடெக்சர், எனி திங். நீ இன்னைக்கு காலத்தில் இருக்கிறத ஹேட் பண்ணி அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுனா யூ டென் டு பி அன் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு a bunch of unintellects are roaming around. ஓகே. ஓகே, அந்த பட்சத்தில் இஃப் யூ ஹேட் ஆன் ஊரும் பிளட் மீன்ஸ் யூ ஆர் லைக் கூல் ப்ரோ. இளையராஜா பாட்டு அந்த காலத்தில் எப்படி போட்டார் அவரு, இவன் என்ன ப்ரோ இத்தனை சிங் பண்ணுறான் ப்ரோ, shut up man, you ain't shit. Okay, Sai Abhyankar is easily one of the greatest Tamil cinema prodigies of this decade, and the album of Dude is an album for the ages. Come back to me when Ilayaraja can make 40 beautiful versions of just one lyric. ப்ரோ இளையராஜாவை பற்றி மறுபடியும் நீ இளையராஜா பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். நான் வந்து இப்போ ஊரும் பிளட் நீ இதெல்லாம் சொல்லியிருக்கல, எனக்கு ஃபஸ்ட்டு ஊரும் பிளட் கேட்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக ஊரும் பிளட் வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் ஊரும் பிளட்டுக்கும் அந்த அந்த அவங்க ஷூட் பண்ணாங்கல்ல அந்த வீடியோ, அதுக்கும் சிங்க் ஆகாத மாதிரி இருந்ததுனால எனக்கு முதல்ல அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் இருந்தேன் நான் அந்த பாட்டை பற்றி. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் வந்து வெறும் ஸ்பாட்டிஃபைல மட்டும் அந்த பாட்டை கேட்டேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து மீம் மேலே மீம் போட்டானுங்க அந்த பாட்டு, அந்த அலே அலே ஊ அந்த 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 போர்ஷன்லாம் வந்து உட்காந்து மீம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. நான் கூட சரி இவனுங்க வந்து என்ன இவ்வளோ அடிக்கிறானுங்க, அப்படி என்ன அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஊரும் பிளட் பிடிச்சி போச்சு. ஆனால் ஊரும் பிளட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு மட்டும் இருக்குது. என்னென்னா சமீப காலமாக நீ பார்த்தோன்னா இந்த தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பாடல்களாக இருக்கட்டும், நிறைய படங்களில் வர்ற டைலாகாக இருக்கட்டும், சின்ஸ் 2024ன்னு வச்சுப்போமே, ராயன்லேருந்தே அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ராயன் பாட்டில் வந்து அந்த இது என்ன அடங்காத அசுரந்தான் அப்படின்ற ஒரு பாட்டு ஒன்று வரும் தெரியுமா? அந்த பாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வரைக்கும் அந்த ராவணா அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து ஏதோ தமிழ் பீப்புளோட தெய்வம் மாதிரி உட்காந்து க்ளோரிஃபை பண்ணிட்டு சுற்றின்னு இருக்கானுங்க. அதில் வந்து ஊரும் பிளட்டும் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜாதி ராஜனா ராவணான்னு அந்த டைலாகே அந்த லிரிக்கே வரும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த ஜனநாயகன்லேயும் வந்து ராவணம் அவன்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே வந்திருக்கு. எனக்கு அந்த ஒரு கருத்தில் மட்டும் முரண் இருக்குது. பிகாஸ் ஐ டோன்ட் see ராவணன் as a big what do you say king of Tamils or whatever it is, because it's all fake and fake, what do you say, narrative spread by all these political mafia people. And आप तो करेक्ट से बात कर रहे हैं. पुरीला नहीं अब हम हिंदी में बात कर सकते हैं, ये क्यों तमिल में बात करना है, क्योंकि आप रावणा सपोर्ट कर रहे हैं ना, हम सब यूपी से हैं आप. டேய் நான் வந்து ராவணாவை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன், புரியுதா? हाँ आप ऐसे ही बोल रहे हो, हम तो राम की रक्षा करने वाले ஏன் ராம சப்போர்ட் பண்ணுறவன் தமிழ் பேச மாட்டானா? நீ வந்து ராவணனுக்கு கோவில் இருக்குன்னு சொல்கிறல்ல, தமிழ்நாட்டில் ராவணனுக்கு எங்கடா கோவில் இருக்கு சொல்கிறா? ராமனுக்கு கோவில் இருக்கு, ராவணனுக்கு எங்கே கோவில் இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லு? ஏய் ராவண லங்கல்ல இருந்தான்டா. ஆமாம் சரி, ஸ்ரீலங்காவில் ராவணனுக்கு எங்கே கோவில் இருக்குது சொல்லு? இருக்க விட்டீங்களாடா நீங்கள்? ப்ரோ அசிங்கமாக கேட்பேன் ப்ரோ, நான் வந்து வண்டே கேட்பேன்.
ராமன்றது ஒரு ராஜா. டே அவனுக்கு என்னடா இவ்வளவு சீனு? ராவணங்கிறது ஒரு தெய்வம் மாதிரி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நாதாரிங்களா? தெய்வன்றது இல்ல. ம். ராம ராஜான்னா, ராமன் கடவுள்னா, அந்த கதைப்படி நல்லவனா இருந்தா ராவணனும் கடவுள் தான்டா. இல்ல ராவணன் கடவுள் கிடையாது. ராவணன் ஓகே. வந்து அயோக்கிய பைய. பல ஐ பெண்களோட ஐ கற்ப நாட் சேயிங் திஸ். சூறையாடின அயோக்கிய பையன் அவன். சரி ஓகே, இந்த டிபேட்டுக்கு நம்ம யூ வருவோம். ஒரு ஹேட் திஸ் நிமிஷம். கான்வர்சேஷன் பிஃபோர். நான் ஊரும் அவன் பிளேட்டுக்கு வரேன். சூர்யானது ஒரு பெண்மணி. இரு அது இரு ரம்பா. நான் ஊரும் அவளை பிளேட்டுக்கு வரேன். தொட்டதுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணும் தொட முடியல. இரு நான் ஊரும் பிளேட்டுக்கு வரேன். ஊரும் பிளேட்டில் இந்த ராவணா க்ளோரிஃபிகேஷனை தவிர எனக்கு அந்த பாட்டு, அதுக்கப்புறம் அந்த மியூசிக்கு இதெல்லாம் ஓகே, நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன இப்போ வந்து ஆச்சரியம்னா, ராவணன்றது ஒரு எனக்கு என்ன இப்போ ஆச்சரியம்னா, இந்த ஊரும் பிளட் அப்படிங்கிற அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டியூன்லேயே வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து அனிருத் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த கத்தி படத்தில் ஃபார் எக்ஸாம்பிள், கத்தி படத்துலேருந்து தான் அவன் வந்து அதை அதிகமாக பண்ண ஆரம்பித்தான். என்னென்னா அந்த அந்த டியூனை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் எந்தெந்த வகையில் முடியுமோ அந்தந்த வகையில் அந்த டியூனை வந்து லவ்வுக்கு, ரொமான்ஸுக்கு, ஆக்ஷனுக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜான்ரால அந்த ஒரு டியூனை மட்டுமே பயன்படுத்தி அவன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டதை நம்ம பார்த்தோம் கத்தியில். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இப்போ சாயபங்கர் வந்து அந்த 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 ஊரும் பிளட் டியூனை வச்சு அவன் வந்து நிறைய இடங்களில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான். அதை டிஃப்ரெண்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ சைட் பி அப்படின்னு அவன் போட்டிருக்கான் அந்த ஊரும் பிளட் ஆல்பத்துக்கு மட்டும். அதில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒன் ஆஃப் த ட்ராக்னா அந்த ஊரும் பிளட் பிரசீலியன் அப்படின்னு ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும்ல, டடக் 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 அந்த கடைசியில் வருமே ஃபைட்டில், அந்த 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 ஃபாஸ்ட்டாக வரும். எக்ஸாக்ட்லி. பெஸ்ட் ப்ரோ, பெஸ்ட். அது செம்மையாக வெரி குட், வெரி குட். அது செம்மையாக இருக்கும். ஸோ அடுத்த பாடலுக்கு போவோம். அடுத்த பாடல் வந்து அண்ணனா வந்தண்ணா ஊரலற அவன் ஆமாம் இருப்பான்ல, ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அன்பிலீவபிளா இருக்கும் ப்ரோ. அது அடுத்த பாட்டு சிங்காரி போவோம். சிங்காரிலாம் ப்ரோ என்ன ஆரம்பிச்சு விட்றாது ப்ரோ. நான் எந்த ஆட ஆரம்பிச்சிருவேன் ப்ரோ. இப்போ. சிங்காரி வந்து எனக்கு அந்த சிங்காரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லெவல் நியூலி மேரிட்னு ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும் தெரியுமா? டிங்கு டிங் 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 சட்டக் 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 அந்த ட்ராக் இருக்கு தெரியுமா? அருமை, செத்துட்டேன் செத்துட்டேன் நான். அருமை. டூட் என்பது ஒரு மியூசிக்கல் மாஸ்டர் பீஸ். எஸ், அந்த படம் ஒரு மியூசிக்கல் மாஸ்டர் பீஸ் இல்லைனா இந்த உலகத்துல எது மாஸ்டர் பீஸ்னு எனக்கு தெரியல ப்ரோ. டூட் என்பது ஒரு மியூசிக்கல் மாஸ்டர் பீஸ். அந்த மியூசிக்கல் மாஸ்டர் பீஸை ஒரு கேக்கா நம்ம அணுகணும்னா அந்த கேக்கில் இருக்கிற அந்த சாக்லேட்டி லேயரே வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ ஒத்துக்கிறியா ப்ரோ? சிங்காரியோட அந்த அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு தெரியுமா? ஆமாம், அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. அந்த பாட்டை கேட்டால் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ப்ரோ. ஐ ஃபீல் சோ லைக் எனர்ஜெட்டிக். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாட் a மாஸ் சாங். அது ஒன்றும் மாஸ் பாட்டு கிடையாது, அது ஒன்றும் டான்ஸ் பாட்டு கிடையாது. ஆனா அது கேட்கும் போது அப்படி ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். அதுவும் இல்லாம நீ தமிழை விடு, தெலுங்கு வெர்ஷன் சாங்கடா. నువ్వలా రాసుకునే చందనమై చుట్టుకునే కుంగుమై ఉంటానే నీతోనే ఇష్టంగా. ப்ரோ என்ன பாட்டு ப்ரோ. ப்ரோ సన్నా సన్నా నడుమునా నున్నా నున్నా నడుమునా తిరానే దాగేనా దాగేనా. ப்ரோ சரியான பாட்டு. என்ன பாட்டு ப்ரோ இது? சரியான பாட்டு. சாய் அபியங்கர் ப்ரோ. ராஜா could never in his whole life. எனக்கு தெரிஞ்சு நீ அந்த வந்து பிரதீப் ஆடுறதுக்கு நீ ஒரு பாட்டு போட முடியுமா ராஜா? அதான் ப்ரோ, இப்போ பிரதீப் பாடின வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் இருக்குல்ல, அந்த பாட்டு தான் எனக்கு வந்து அடிக்டடாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். சரி தெலுங்கு வெர்ஷன் என்ன தான் இருக்குது கேட்டு தான் பார்ப்போமேன்னு சும்மா தான் நான் கேட்டேன் யூடியூப்பில் அவனுக்கு அந்த ரிலீஸ் பண்ண தெலுங்கு வெர்ஷனை கேட்டோடனே தெலுங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தெலுங்கு வெர்ஷன் தான் இப்போ நான் அடிக்கடி கேட்குறேன் சிங்காரியில். So bro, you know that there is this one claim, right? Generally, like Telugu is a musical like language. ஆமா. Yeah, that is true bro. I actually agree with that. Like அவங்களோட வார்த்தைகளே it's very musical. ஆமா. அது நல்லா இருக்கும். அவங்க பாட்டு எல்லாமே ஒருவருக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபிட்டாகவும் வச்சுக்கோங்க அவங்க இதில். இப்போ ரீசெண்டாக அந்த PS2 படத்துக்கு ஒருத்தன் ஒரு மீமை ஒன்று போட்டிருந்தாங்க, வீர அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை வந்து தெலுங்குல தமிழ்ல ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணி தெலுங்கு வெர்ஷன் ஹிட்ஸ் ஹார்டர் அப்படின்னு போட்டிருந்தானுங்க. தெலுங்கு they have some like அவங்களோட லாங்குவேஜ்லேயே அந்த ரிதம் நல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து யூத பார்ப்பனன் அப்படின்னு சொல்ல போகிறான். நம்ம ரெண்டு பேரும் வந்து ஜூவிஷ் பிராமின்ஸ் vouching for ராவணம் right now.
ப்ரோ வி போத் ஆர் ஜூவிஷ் பிராமின்ஸ் ட்ரைங் டு கான்கர் த தமிழ்நாடு ஸ்டேட் அப்படி சொல்ல அவ்வளோதான் போகிறான் நான் அவன். ஏற்றுக்கிறேன். Is really sitting and vouching for Ravanan. This guy comes and talks shit to me means that boom. DMK க்கு ஓட்டு போறது நிறுத்துறா if you want to oppose Telugu people. ப்ரோ சீரியஸ்லி ப்ரோ சீரியஸ்லி ஐ மீன் லைக் எனக்கு வந்து அதான் சிங்காரி இஸ் த சாக்லேட்டி லேயர் ஆஃப் தட் கேக் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன பாட்டுனா அவன் வந்து அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே ஜாலியாக ஆரம்பிக்கும். என்னன்னா குரல் பெங்களூர்லேருந்து வந்துட்டா போய் ரெடி ஆகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பிச்ச உடனே குரல் வந்துட்டாளா அப்படின்னோடனே சட்டுன்னு ஒரு கட்டு ஒன்று வரும். அப்போ அவன் பாத்ரூமில் ஜாலியாக டான்ஸ் ஆடி குளிச்சுன்னு இருப்பான். குளிச்சுட்டு அதாவது ஒரு 4-5 கட்டுக்குள்ளே எவ்வளோ ஆரோ ஃபார்மிங் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆரோ ஃபார்மிங் பண்ணுவான். குளிப்பான், வெளியே வருவான், ட்ரெஸ்ஸை போடுவான், அப்படியே வந்து சென்ட் அடிப்பான், அடிச்சுட்டு ஃபோனை அப்படி பிடிப்பான், லைக் அப்படி சுற்றி அப்படி எங்க அடிப்பான்றதா இருக்கு. எங்கே அடிப்பாங்கிறதும் இருக்குது. இடிச்சு அதுக்கப்புறம் பார்க்க அந்த அந்த ஃபோட்டோ அந்த இவ்வளோ நாள் அவன் வந்து கண்டுக்காத ஃபோட்டோவை அந்த அந்த பாட்டிலே விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். அந்த அவள் வந்து யூஸ் பண்ண அந்த அந்த என்ன சொல்ல அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோகிராஃப் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பான் மெட்ரோவில். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இவனோட கண்ணாடியில் தொங்கும். ஸோ அப்போ அவன் கண்டுக்காத அதே ஃபோட்டோகிராஃபை பார்த்து பின்னாடி சிங்காரி பாட்டு அப்போ ஓடிட்டு இருக்கும் போது அதே ஃபோட்டோகிராஃபை வந்து கிஸ் பண்ணுவான். ஓகே, கண்ணாடி முன்னாடி நின்று. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேட்ஸை ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷேடை சூஸ் பண்ணிட்டு கீழே போயிட்டு நாயை முத்தம் கொடுப்பான், டான்ஸ் ஆடுவான். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறி வந்துட்டு இப்படி இப்படி ஆடிக்கிட்டே போவான். லைக் எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்ல ஜாலியான பாட்டு அது. சிங்காரின்றது என்ஜாய்மெண்ட் தீம். ஆமாம், அது கண்டிப்பாக அப்படிதான். இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிற, சந்தோஷமா போற அப்படின்ற பட்சத்துல சிங்காரி நீ கேட்டுதான் ஆகணும். இட் இஸ் எக்ஸலென்ட். இட் செட்ஸ் தி வைப் ஃபார் தட். அது வந்து ஒரு பொண்ணு பார்க்க போற ஆந்தமாவே மாறிடுச்சு இப்போ ஃபுல்லா. ஆமா, இட்ஸ் அன்பிலீவபிளி சோ நைஸ். ப்ரோ நீ பொண்ணு பார்க்கறத விட ப்ரோ, நான் வந்துட்டு எப்படி சொல்றது ப்ரோ, நான் வந்துட்டு என் வீட்டுக்கு போகும்போது கூட அப்படிதான் அந்த பாட்டை தான் கேட்டுட்டு போறேன். எக்ஸாக்ட்லி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறனாலே நான் சிங்காரி தான் கேட்டு போறேன். எல்லா சிச்சுவேஷனுக்கும் செட் ஆகுது. ஏதாவது என்னடா வாழ்க்கை அது, எதுக்குடா இது வந்து அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்போது ப்ரோ போய் சிங்காரி தெலுங்கு வெர்ஷன் கேளுங்க ப்ரோ, நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கவேன். அவ்வளோதான். அநியாயமா இருக்கு. சரி, அப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். நல்லா இருப்போ. நான் வந்து இந்த பாட்டுக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், நல்லா இருப்போ வந்து சிங்காரிக்கு முன்னாடியே வந்துருச்சு. சிங்காரி தான் ஆக்சுவலாக 3rd சிங்கிளாக வந்துச்சு. 2nd சிங்கிள் வந்து நல்லா இருப்போன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்போ கேட்டுட்டு எனக்கு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்னால எப்போவுமே வந்துட்டு அவளை போட்டு அடி, அவளை மறந்துரு, அவள் கிடக்கிறா லூஸு, அந்த மாதிரி என்ன சொல்ல பொண்ணுங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டே வர்ற ஒரு லவ் சாங்கை இவன் வந்து அப்படியே வந்து பரவாயில்லம்மா நீ போய் வாழுமா அப்படின்ற ஒரு மென்மையான ஒரு டோனில் வந்து அவன் சொன்னான் தெரியுமா லவ் ஃபெயிலியரை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிப்பு வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு நியூ என்ன சொல்ல ஒரு நியூ வெரைட்டி ஆஃப் டோனை கொண்டு வந்திருக்காரு தன்னோட வாய்ஸில். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி அவரோட பையனோட சாங்குங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாடிருக்காரான்னு தெரில. பட் அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட்டும் நல்லா, அது ஒரு மாதிரி எக்ஸாக்ட்லி வென் சரத்குமார் கெட்ஸ் டு நோ தட் ஷீ இஸ் பிரெக்னன்ட், அதை முடிச்சுட்டு அவன் கீழே வருவான், அதை முடிச்சுட்டு வரும். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. நல்லா இருப்போல எனக்கு ரொம்ப பிடிச்சது நடுவில் ஒரு வயலின் போர்ஷனோட விரல் பார்த்தேன் நானே வேறொரு வேகுது நெஞ்சோட போகிறேன். அதுக்கப்புறம் அந்த அந்த பாட்டில் நடுவில் வந்து ஒரு வயலின் போர்ஷன் ஒன்று வரும். அந்த வயலின் போர்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்ரு. லைக் ஆமாம் ஆமாம், அது அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருப்போம். இப்போது அடுத்து வந்து சரியான பாட்டு கண்ணுக்குள்ள. ப்ரோ அது நீ எப்படா அந்த பாட்டுக்கு வருவேன் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. கண்ணுக்குள்ள என்ன பாட்டு அது, யூ நோ லைக் ஜீரோ எக்ஸாஜரேஷன், நான் அந்த பாட்டை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கேட்கறதே நிறுத்திட்டேன். எனக்கு அந்த பாட்டை நான் கேட்கறதே கிடையாது. ஏன்னா அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் எனக்கு சோகமாயிடும். ஆமாம், ஓகே. இட் இஸ் அ வெரி வெரி சாலிட் மூவி ப்ரோ, சாங் ப்ரோ. தட் இஸ் நல்ல பாட்டு. பிளேஸ்மெண்ட்டும் சரியான பிளேஸ்மெண்ட். அது ஒரு மாதிரி என்னன்னு தெரியல, அது கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு ப்ரோ. ஜென்வன்லி ஐ அம் சேயிங் திஸ், த லாஸ்ட் டைம் ஐ saw any movie like ஒரு like the last time like I saw a film where the first single was a banger, the second single was a banger, the third single was a banger was very 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 long ago. Okay,
அதுவும் இல்லாம ஒரே பாட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டுமே 3 பாட்டு வந்து பேங்கரா இருந்தது. நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு bro. ஆமாம் ஆமாம், அது கரெக்டு தான். பாட்டுக்காக போய் படத்தை பார்த்ததுன்றது ரொம்ப வருஷத்துக்கு ஆச்சு ப்ரோ. அது இந்த படத்துக்கு தான். ஆமாம், எடுத்த உடனே ஊரும் பிளட், கண்ணுக்குள்ள, அது நல்லா இருக்கும். சாரி, நல்லா இந்த இருக்கும் இல்ல, சிங்காரி. சிங்காரி. பிளேஸ்மெண்ட்னா பிளேஸ்மெண்ட், அப்படி ஒரு பிளேஸ்மெண்ட். ம். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்ணுக்குள்ளே வந்து நான் சொல்கிறேனே அந்த அஹ், கண்ணுக்குள்ளைக்கு அவ்வளவு லேயர்ஸ் இருக்கும் ப்ரோ. ம் அந்த லைக் எப்படி சொல்றது. அந்த அவன் ம் வந்து சொல். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த பாட்டு ஃபுல்லாக வந்து குரல் ஃபீல் பண்ணுறத காமிச்சிட்டு கரெக்டாக அதேதான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த செகண்ட். சாங் வந்து பிரதீப் ஃபீல் பண்ணுற அந்த அதேதான் போர்ஷனை அதேதான் ஓப்பன் பண்ணுவான் அதேதான். தெரியுமா? அவன் அவன் வந்து கரெக்டாக. தூங்கிட்டு இருப்பான். ம். அவன் தூங்கிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு மேல வந்து ஏரோப்ளேன் போகும். யார் யார் பலியோ பழியோ யார் யார் பிழையோ பிழையோ ப்ரோ. ப்ரோ, செத்துட்டேன். யாருடா நீ, எங்கேந்திரா வர நீ. ஆமாம். பா அது பா அது பா வரைக்கும் பா ஜோனிட்டா பா. காந்தி மட்டும்தான் பாடிட்டு இருப்பான். நம்ம எல்லாம் நினைப்போம், ஓ இது ஜோனிட்டா பார்த்து போல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவோம். இன்ஃபேக்ட் கண்ணுக்குள்ளே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கேட்கல. படம் பார்த்துட்டு இருக்கும் போது தான் நான் ஃபஸ்ட்டு அந்த பாட்டை கேட்குறேன். புரியுதா? ஏன்னா பியூட்டிஃபுல் மூவி ப்ரோ அது. that song released one day before the movie's release I think. ஸோ அதனால் நான் கேட்க முடியல யா என்னால். யா ஸோ யா யா. நான் கரெக்டாக அந்த பாட்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். தென் ஐ தாட் ஓகே திஸ் இஸ் ஒன்லி ஒன் சாங் சங் கம்ப்ளீட்லி பை ஜோனிட்டா அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இதுலயும் சடனாக வந்தான் ம், ப்ரோ, எங்கிருந்தோ வந்தான் ப்ரோ சாய் அபிங்கர். யார் பழியோ யார் கபடி ஆரம்பிச்சிட்டான். பிழையோன்னு எடுத்தான் பாரு, செத்துட்டேன் நான். அந்த ஒரு டியூன் இருக்கும் ப்ரோ நடுவுல. ம். கரெக்டா ஜுனிட்டாவோட போர்ஷன் முடிச்சுட்டு ம். ஆமாம் ஆமாம். அப்படின்னு வருவான் ப்ரோ. ப்ரோ சாய் அபியங்கர் என்னால ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் how people don't like him. எனக்கு அந்த அதை புரிஞ்சிக்க முடியல. ப்ரோ. ஓகே, சில பேர்லாம் ஏன் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் ஓகே எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். உனக்கு எப்படி சாய் அபியங்கர் பிடிக்காம இருக்கும்? இப்போது லைக் யார் பழியோ யார் பிழையோ ஹி பற்றி இஸ் மட்டும்தான் நம்ம கிரேட். பேசணும். பட் அது அந்த பாட்டிலேயே ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. விட்டு போன வாசலிலேன்னு போடும், இட்டு பாப்பாரு, அவ்வளோதான். என்னடா அநியாயம் இது. எனக்கு அநியாயம். ஜோனிட்டா காந்தி ஏன் if ரொம்ப if பிடிச்சிருக்குன்னா, Sai if Sai does not win national award for this movie, I don't know who will, bro. சீரியஸ்லி ஐ திங்க் டூட் Bro, ஆல்பம் டிசர்வ்ஸ் easily அட்லீஸ்ட் அ album ஸ்டேட் of the அவார்ட். year. அட்லீஸ்ட் அ ஸ்டேட் Bro, அவார்ட் ஷுட் பி how given. how can you not give dude the national award, bro? நீ வேற யாருக்கு bro கொடுக்க போற? I want to see. நீ எனக்கு தெரியல பார்க்கலாம், ப்ரோ. நான் வெயிட் பண்றேன். நீ இந்த வருஷத்துல who are you going to give the best music director? நமக்கு வந்து அது வந்து 2027 தான் தெரியும். ஏன்னா 25 அவார்ட்ஸ் அப்போ தான் கொடுப்பானுங்க அவனுங்க. ப்ரோ கண்டிப்பாக டூடோட நேஷனல் அவார்ட் இஸ் ரிட்டன் டவுன். ஜோனிட்டா காந்தி அந்த லைன் பாடுவா தெரியுமா, விட்டு போன வாசலிலேன்னு பாடும்போது எனக்கு என்ன கம்ப்ளீட்டாக தோணுச்சுன்னா, ஸ்ரேயா கோஷலுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 பாடகர் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த ப்ரொனவுன்சியேஷன் பர்ஃபெக்டாக இருக்குன்னா அது ஜோனிட்டா காந்திக்கு மட்டும்தான். நமக்கு அது வந்து ஒரு 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 நார்த் இந்தியன் பாடுற மாதிரியே இல்லை. ஷீ இஸ் சிங்கிங் இன் தமிழ், ப்ராப்பர் தமிழ், அப்படி எனக்கு தோணுது. அந்த அந்த அளவுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறா அவ. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சின்மை சின்மை இருக்காங்க ப்ரோ. ப்ரோ சின்மயி வந்து தமிழ் ஆளு ப்ரோ. நான் சொல்கிறது ஒரு நார்த் இந்தியன் இல்லை. இப்போ வந்து ஸ்ரேயா கோஷல் வந்து ஷீஸ் பெங்காலி ஐ திங்க், ஓகேவா? அவள் வந்து ஒரு தமிழ் பாட்டு Okay. பாடுறது, தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், கரெக்டாக? அதே மாதிரி ஜோனிட்டா காந்தி ஷீஸ் அ கெனேடியன், ஆக்சுவலி நார்த் இந்தியன் கெனேடியன் பேசிக்லி. அவள் வந்துட்டு Okay. தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணும்போது நமக்கு வந்து அரண்டு போகிறோம். நம்ம என்னடா எப்படா இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கற்றுக்கிட்டு வராங்கன்ற மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ லைக் அதான் எனக்கு வந்து கண்ணுக்குள்ளே பிடிச்சதுக்கான காரணமும் அதான். அண்ட் கம்மிங் பேக் டு த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த லாஸ்ட் 7 minutes அதை பற்றி பேசியே ஆகணும் நம்ம. அந்த ஓ மை காட். அந்த ஏன்னா இதில் வந்து கண்ணுக்குள்ள எக்ஸாக்ட்லி இதில் வந்து கண்ணுக்குள்ள அண்ட் மீதி இருக்கிற எல்லா பாடல்களோட மிக்ஸும் இருக்கு, புரியுதா? நல்லா இருப்போ கண்ணுக்குள்ள எல்லாமே இருக்கு அதில். ஓ மை காட். எனக்கு வந்துட்டது. அதை பற்றி அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் எப்படி ஆரம்பிக்கும், டிங் டிங் டிங், அது அந்த மாதிரி ஒரு 6 தடவை வரும்டா. ஐயோ, இந்த எஸ்ஜே சூர்யா சொல்லுவான் தெரியுமா, Bro, I was literally stunned.
ஸ்டண்ட் ப்ரோ, ஸ்பீச்லெஸ். அதை பார்த்துட்டு நான் தியேட்டர்ல எந்திரிச்சு, மொத்த தியேட்டரும் என்னடான்னு பார்த்தானுங்க. நான் எந்திரிச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்துட்டு ப்ரோ திஸ் இஸ் எக்ஸலென்ட் அப்படின்னு சொல்ல, ஓ மை காட் ஐ ஆக்சுவலாக லாஸ்ட் 7 மினிட்ஸுங்கிறது வந்து அவன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய டியூன். அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குள்ள ஆமா அண்ட் இந்த பாட்டு அது பேர் என்ன, நல்லா இருப்போ மிக்ஸ் ஒன்று வரும் தெரியுமா, அந்த பாட்டு பேர் என்ன, அதுதான் நான் இங்க சொல்லணும்னு இங்க இருந்தேன். இல்லடா அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணுவாங்கல்லடா எனக்கு காருக்கு புரியுது வழியில. ப்ரோ. அது எப்படின்னா அதோட இது, அது ஃபர்ஸ்ட்ல, வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு கண்ணுக்குள்ள வரும், இவனுக்கு நல்லா இருப்ப வரும். எக்ஸாக்ட்லி. சரியா? இப்ப இவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு கண்ணுக்குள்ள வரும், அவளுக்கு நல்லா இருப்ப வரும். இஃப் திஸ் இஸ் நாட் a musical masterpiece, I don't know what is a musical masterpiece. அந்த நீ வந்துட்டு பாட்டு எடுத்துட்டு எதுன்னு போயிட்டு எனக்கு ராஜா, தெரியல, பட் ஐ திங்க் நீ இட் வந்துட்டு ஷுட் பி இன்னும் நீ த இன்னும் சாக்ரிஃபைஸ் 2026ல இல்லை சாக்ரிஃபைஸ் இல்லை, இட் ஷுட் பி யூ கேன் நெவர் கொஸ்டின் மீன் நினைக்கிறேன், சம்திங் லைக் தட், ஐ டோன்ட் நோ. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீ இன்னும் வந்துட்டு 2026ல வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்துட்டு ராஜா திஸ், இளையராஜா திஸ், ரெஹமான் திஸ், இப்படி இப்படி நீ சொல்லிட்டு இருந்தனா, there is no bigger fool than you bro. It's big 2026 and this is big size here. See, respect should be given to these people as well, அதான் நான் சொல்கிறேன். Chop bro, it doesn't matter bro, it's size here. Just give it to him first. Okay, respect will be given to you once you accept size. This is size here 2025 sai. ப்ரோ Okay, ஆனால் நம்மள மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கிற ஒரு ஆடியன்ஸை வந்து உலகத்துலேயே பார்த்துருக்க முடியாது ப்ரோ. உண்மையிலே தமிழ் ஆடியன்ஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் அண்ட் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஆடியன்ஸ்னு நினைக்கிறேன். they're not critical bro, they're fools bro. They are wannabe intellects. Well, they're the most stupidest people in the world. Okay, இல்லை பட் Tamil audience are the most stupidest audience in the world. இல்லை அது வந்து ஓவராலாக Okay, நீ சொல்கிற, நான் இப்போ நம்மளை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஸ்டூபிட் கிடையாதுப்பா. நம்ம வந்து எல்லா படத்தையும் ஆதரிக்கக்கூடியவங்க, எங்கே தப்பு இருக்கோ அதை வந்து சுட்டி காட்டி மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கக்கூடியவங்க. hey, தமிழ் ஆடியன்ஸ்ன்றவன் படத்தை பார்க்காமலே நல்லா இருக்குன்னு சொல்றான் ப்ரோ. எக்ஸாக்ட்லி. அதை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. அந்த ஜார்டன் பெல்ஃபார்ட் மீம் ஒன்று இருக்கும் பார்த்தியா, வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டில், நான் உனக்கு அமிச்சனா என்னன்னு தெரில. தமிழ் பீப்புள், தமிழ் ஆடியன்ஸ் வெந்தேசி மலையாளம் மூவிஸ் அப்படின்னோடனே, இவருக்கு நம்ம முட்டி போட்டு நம்மளோட கடமையை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீம் பார்த்தியா நீ ப்ரோ? ப்ரோ? அவனுங்க எனக்கு என்ன ட்ரை பண்றானுன்னு தெரியல. தமிழ் இந்த மலையாள பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக மலையாள படம் நல்லா இருக்குன்றானுங்களா, இல்ல வந்துட்டு நிஜமாவே அவங்களுக்கு லைக் என்ன சொல்றது, வாழ்க்கையில ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம மிடில் லைஃப் கிரைசிஸ்ல இருக்கிறதுனால லைக் மலையாள படத்துக்கு போனா தூக்கம் நல்லா வருது, அந்த பட்சத்துல படம் நல்லா இருக்கு அப்படின்றானுங்களா, எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஐ திங்க் தமிழ் ஆடியன்ஸ் ஆர் கெட்டிங் யூஸ்ட் ஈஸிலி ப்ரோ. ஏன்னா இப்போ நீ வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு தமிழ் படம், டே இது பாடுறா சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொல்லி பாறேன், அவன் வந்து எப்போவுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ஓகே, ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் நீ வந்து இதை வந்து எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் பார்க்க முடியும், ஆனால் தமிழ் ஆடியன்ஸை தவிர வேறு யார்ட்டையும் அதை பார்க்கவே முடியாது. தமிழ் ஆடியன்ஸ் வந்து லிட்ரலாக நீ போயிட்டு எந்த படம் கொடுத்தாலும் வா மாஸ்டர் பீஸும்மா, கன்னடாவில் வந்து சப்தசாகர் ஜெச்சை வந்தால் மாஸ்டர் பீஸும்மா, இங்கே தெலுங்குல புஷ்பாவோ இல்லைனா சலாரோ வந்துச்சுன்னா மாஸ்டர் பீஸும்மா, அங்கே மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சுன்னா மாஸ்டர் பீஸும்மா, ஆனால் உள்ளூர் படத்தை மதிக்கவே மாட்டான். அது வந்து எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. Now that we're talking about this, I'll tell you, நம்ம டி இருக்கார்ல, டி அவர் வந்துட்டு ஒரு படத்தை வந்து மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரியா? எக்கோ. ஓகே, நம்ம இதை பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன் இதை பற்றி. ஓகே, பேசியிருந்தோம், ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், அதை டெலிட் பண்ணி விட்டேன். ஏன்னா அதில் வந்து இஷ்டம் கெட்ட வார்த்தை பேசி வச்சுருக்கேன். ஸோ சரி, நான் இப்போ சிவிலாவே சொல்றேன். சரியா? நான் இப்போ I'll get myself together and I'll tell very civil. எக்கோ அதை விட like that is a example of how granted audience are taken for, like how brainwashed people are. ஓகே, ஒரு ஒரு படத்துல 4-5 நல்ல ஷாட் வச்சுட்டானுங்க, கேமரா நல்லா வச்சிருக்கானுங்க, ஓகே, ஆக்டர்ஸ்லாம் சின்ன பட்ஜெட்ல எடுத்திருக்கானுங்க படத்தை அப்படின்னு பண்ணிட்டாலே அது ஒரு நல்ல படம்ன்றத கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பி சில முட்டாள்தனமா ஆடியன்ஸும் முட்டாள் அப்படின்னு நம்பி ஒரு முட்டாள்தனமான படத்தை எடுக்கிறாங்க. அதை நம்புற ஆடியன்ஸ், அது நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஆடியன்ஸ் முட்டாள் என்றது ரொம்ப ரொம்ப லைக் எவிடென்ட்டா ப்ரூவ் பண்றாங்க. இட்ஸ் தி பிகெஸ்ட் கிளிக் பேட் ஃபார் they are going to fall for this very easily. We are going to make our money. Why? Because I took a few Instagram story shots as a movie அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ, நல்ல ஷார்ட் சூப்பரா இருக்கு,
கதை என்ன அப்படின்னு கேட்டேன். ப்ரோ கதையா? மலையாள படம்னா நல்லா தானே ப்ரோ இருக்கும். ஆமா இருக்கும் ப்ரோ, மலையாள படம் தான் நல்லா தான் இருக்கும். கதை என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ இது மலையாள படம் தான் நல்லா தான் இருக்கும். இருங்க ப்ரோ இப்பதான் ப்ரோ தூங்கி வந்துருச்சு 1/2 மணி நேரம், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கதை என்ன ப்ரோ? ஆரம்பிச்சதா கதை இப்போ அது? இல்ல ப்ரோ மலையாள படம் நல்லா தான் ப்ரோ இருக்கும், நல்லா போயிட்டு தானே இருக்கு. ப்ரோ நல்லா போயிட்டு இருக்கீங்க, எதுவுமே நடக்கலையே, என்ன ஆச்சு, என்ன நடக்குது, என்னது இது அப்படின்னா, ஏன் என்னது இதுன்னா மலையாள படங்க அது. ஐ எம் டெல்லிங் யூ. ரியாலிட்டியை காமிக்கிறாங்கங்க. அவன் பார்த்தீங்களா, அவன் வந்து எவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா அந்த நேச்சரை பாருங்கங்கிறான். டே நேச்சரை பார்க்கணுன்டா நான் கொடைக்கானல் ஊட்டின்னு போய் உட்காந்துருவேனடா. கோயம்புத்தூர் போவேன்டா நேச்சரை பார்க்கணுன்னா. நான் இதுக்கடா மலையாள ப்ரோ படம் அது பார்க்கணும். வந்துட்டு எக்கோ இஸ் பேசிக்லி a nat geo commercial. ஓகே. நாட் ஜியோ. இஸ்இன் தட் ஆல் மலையாளம் ஃபிலிம்ஸ்? இல்ல இல்ல அது வேற. அது வந்துட்டு நான் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா வரும். சரி சரி. ஓகே. திஸ் இஸ் பேசிக்லி யூ ஜஸ்ட் ஷோயிங் நேச்சர் ம் அண்ட் a dude who lives in the nature. ம் ஓகே. சரி படம் எப்படி இருக்கு அப்படின்னா மாஸ்டர் பீஸ். ம் ஓகே. எனக்கு என்னன்னே புரியல. லைக் தமிழ் சினிமால யுவர் டி இஸ் த சேம் கை ஹூ டிட் நாட் ஸ்பீக் அப் ஃபார் சிறை, யூனோ. I mean, Sirai was well made, but then they twisted the real life story in that, so I didn't like it. அந்த முஸ்லிமா வர பையன் ஆக்சுவலாக ஹிந்து ரியல் லைஃப்பில். தே ட்விஸ்டட் இட் ஃபார் முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட். ஸோ ஐ டோன்ட் லைக் த மூவி. நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். Oh what bro, it's a good movie, it doesn't matter if it's a Hindu Muslim or ப்ரோ அட் தி whatever. எண்ட் ஆஃப் த டே யூ ட்விஸ்டட் த ரியல் லைஃப் நேரட்டிவ் ப்ரோ. லைக் ஒய்? நான் Oh அதுதான் what கேட்குறேன். bro, it's சூரரை போட்டில் சூர்யா ஏன் பெரியாரை வந்து க்ளோரிஃபை பண்ணி சுய சுய மரியாதை திருமணம் பண்ணுறாரு? சுதா கோங்கரா வந்து ஏன் ராணா டகுபட்டியை வந்து பராசக்தியில் கொலை பண்ணுறா? ஏன் வந்து சிறையில் வந்து மெயினான அக்யூஸ்டையே ஹிந்து அக்யூஸ்டை முஸ்லீமாக காட்டணும்? இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த டிராவிடியன் ப்ரொபகண்டா. ஐ ஆம் நாட் ஃபாலோயிங் ஃபார் no. இட். See, I அஃப்கோர்ஸ் don't know about அஃப்கோர்ஸ் I don't சிறை know இஸ் அ about குட் Sudha மூவி. Congress. அகெயின் அஃப்கோர்ஸ் சிறை இஸ் அ குட் மூவி. சிறை இஸ் அ வெல் See, மேட் மூவி. I don't know டைரக்ஷன் வைஸ் about அமேசிங். Parashakti's propaganda. Okay, but when it comes to Sirai, okay, and it's a good story where some of our ideas are being put into. That is all. There is no significance. அவன் வந்து ஹிந்துன்றதை காமிக்கிறதுனால எந்த சிக்னிஃபிகன்ஸும் இல்ல. வெல் ஓகே. மக்களுக்கு எந்த அட் தி உருப்படியும் நடக்க போதில்ல. அட் தி எண்ட் ஆஃப் இதுவே த டே யூ அவன் ஆர் ஒரு அட்லீஸ்ட் முஸ்லிம், டாக்கிங். அவன் ஒரு ஸ்ட்ரகிளிங் முஸ்லிம் அப்படின்றத காமிச்சா சமத்துவம் உண்டாகுது. உண்டாகுது. அதே டேய் நீ அதே இருக்கிற அதே படத்துல ஜாதி கலவரத்தையே அதே நீ வந்து படத்துல விட்டுருவ. தம்பி, ஆ அதே படத்துல அந்த போலீஸ்காரன் வந்து அவன் வந்துட்டு ஏன்டா புல்லட் லோட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, அவன் முஸ்லிம் சார் அப்படின்னு சொல்லும்போது, ம் நானும் முஸ்லிம் தான் காதர் பாஷான்னு காமிக்கும் போது, சரி அந்த சரி. சீனுக்கு சில்லறைய சதறோட ஆளே கிடையாது. நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே. நீ பேசி முடி. ஓகே. ம் ஸோ இஃப் இட் இஸ் நீடட் இட் கேன் பி டன் ப்ரோ. ஒரு நல்ல காரியத்துக்கு தானே யூஸ் பண்றாங்க. சரி. நான் நான் நல்ல ஓப்பனாக காரியத்துக்கு யூஸ் கேட்குறேன். பண்றாங்க. அப்புறம் என்ன கேட்குறேன். அதுல என்ன பிரச்சனை இப்போ? ஓகே ஓகே. நான் ஓப்பனாக கேட்குறேன். காதர் பாஷா மாதிரியான முஸ்லீம் ஆட்கள் வந்து முன்னாடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய தமிழ்நாடு போலீஸோட ஹெட்டாலாம் இருக்கார் முஸ்லீம் பீப்புள். ஓகேவா? ஜெயலலிதா பீரியடில், கருணாநிதி பீரியடில், அதுக்கப்புறம் வந்த நிறைய தலைவர்கள் பீரியடில் முஸ்லீம் வாஸ் ஹெட் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் முஸ்லீமுக்கு எதிராக ஏதாவது அப்பீஸ்மெண்ட் நடக்குதா? ஐ மீன் அப்பீஸ்மெண்ட்டில் ஹராஸ்மெண்ட் நடக்குதா? எனக்கு அதுதான் கேள்வி. எஸ்சி எஸ்டிக்கு எதிராக நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது. அவனுங்களுக்கு ஆதரவாக எந்த படமும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே தான் நான் அசுரனை பாராட்டுறேன். ஏன்னா அசுரனில் வந்து ஆக்சுவலாக நடந்ததை காமிச்சிருப்பானுங்க. அசுரனில் வந்து நடக்கிறத காமிச்சிருப்பாங்க. எஸ்சிஎஸ்டி மக்களும் மனுஷங்க தான், அவனுங்களை வந்து ஒரே மதத்துக்காரங்களே பிரிக்கிறதுனால தான் பிரச்சனை உண்டாகுது அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. சிறையில் அதை காமிக்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்குறேன். உண்மையிலேயே ரியல் லைஃப்பில் ஒருத்தன் வந்து தான் லவ் பண்ண பொண்ணோட அப்பாவை போட்டு தள்ளுறான்னா அதற்கான காரணம் என்னங்கிறது இன் டீட்டெயிலாக நீ பார்த்துருந்தேன்னா, அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் வுட் ஹவ் பின் அ ஜாதி இஷ்யூ. ஓகே. அதை காமிக்காமல் இல்லை இவன் முஸ்லீம் பையனால தான் அவங்க ஒத்துக்கல அப்படின்னு காமிக்கிறதுனால வாட் இஸ் த கெயின்? எனக்கு அதுதான் புரியல. நிறைய நிறைய ஜாதி படம் இருக்கே ப்ரோ. ஒரு முஸ்லீம் படத்தை ஒரு முஸ்லீமா காட்டி இது ஒரு ரிலிஜன் கான்செப்டா மாத்தினா என்னதான் பிரச்சனை? இல்லை ரிலிஜன் கான்செப்டா ஏன் மாற்றணும் தான் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லு? என்ன பிரச்சனை வருது சொல்லு. எனக்கு புரியலடா. எனக்கு புரியவே இல்லை சார். நான் புரியாமல் தான் கேட்குறேன். டேய் நாங்குநேரியாக இருக்கட்டும், ராமநாதபுரமாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் முஸ்லீம்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், எந்த பட்சத்துலையுமே ஹிந்துஸ் அவனுக்கு தப்பாவே சொல்லலை. ஓகே. தேர் ஜஸ்ட் யூசிங் டு ட்விஸ்ட் தட் கேரக்டர் as a Muslim to address some
injustice that's been happening to them. ஓகே வெயிட் Okay, வெயிட் 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 லெட் மீ கம் ஹியர். okay. ஒரு எந்த நல்ல விதத்துலையும் விஷயம் அவன் நடக்கிறதுல ஹிந்துவா என்ன பிரச்சனை? எந்த விதத்துலையும் அவன் ஹிந்துவை வந்து தப்பாக காட்டலன்னு நீ சொல்கிற. ஏன் வந்து ரைஃபிளை லோட் பண்ணி வச்சிருக்கேன்னு அவன் யாருக்கிட்ட கேட்குறான்? அவன் யாரு? ஏன் ப்ரோ அப்படி பண்ண மாட்டோமா ப்ரோ நம்ம பிரதர் ஊர்ல? பிரதர் நான் கேட்குறேன் பிரதர், என் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆமா ப்ரோ, இந்து தான் ப்ரோ, ஆ அது ப்ரோ இப்போ. அப்புறம் என்ன நான் அதான் நான் சொல்கிறேன்ல, ஏன்னா நான் இதை இந்த ஐடியாலஜியை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒவ்வொரு திராவிடனும் அலற அளவுக்கு நான் வந்து அசிங்கமாக பேசுவேன். ஆனால் நான் பேச விரும்பலை, ஏன்னா ஐ காட் யூஸ் டு திஸ் கிராப். நீ வந்து தமிழ் சினிமாவில் ஏன் 1000 கோடி வரல அப்படின்னு அழுவுறல்ல, நீ அழுவுறல்ல 1000 கோடி ஏன் வரல, கோலிவுட் ஆமா ஜீசஸ்னாலே அச்சீவ் பண்ண முடியல ஆமா அப்படின்னு அழுவுறல்ல. எஸ். அதற்கான முழு முதல் காரணம் நீ யூ வந்துட்டு கைஸ் ஆர் கோயிங் ஃபார் நீ ப்ரொபகேண்டா. நான் இப்பவே சொல்றேன். அந்த ராகுல் ஆமா காந்தியை ப்ரோ, விட கேவலமா நாங்க வந்து ப்ரொபகேண்டா பண்ணிட்டு தமிழ் சுத்திட்டு படத்துல இருக்கீங்க. லியோ லியோல மட்டும் ராமர் ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு 100,000 crores அடிச்சிருக்கோம் ப்ரோ. ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் ராமர் ரெஃபரன்ஸ்னால அப்படிப்பட்ட தான் வந்து 1000 crore 1000 எங்களுக்கு crore தேவைடா. அடிக்குதுன்னு நீ ஈஸியா டேய் சொல்லிடுற. அப்படிப்பட்ட 1000 crore எங்களுக்கு தேவைடா. நீயே வச்சுக்கோடா, தம்பி எங்களுக்கு தேவைடா. ராமர் ரெஃபரன்ஸ்னால 1000 crore அடிக்குதுன்னு நீ சொல்லிடுற பிரதர். துரந்தர்ல என்ன பிரதர் ராமர் ரெஃபரன்ஸ் இருக்கு? அதே மாதிரி இது அது பேர் என்ன, ராமர் தங்கல்ல ரெஃபரன்ஸ் ப்ரோ. தங்கல்ல என்ன பிரதர் ராவன் ரெஃபரன்ஸ் இருக்கு? பாகுபலியில என்ன பிரதர் ராவன் ரெஃபரன்ஸ் இருக்கு? கதை வேணும் பிரதர். பாகுபலியில கடைசியில சிவன் ரெஃபரன்ஸ் வருது ப்ரோ. சிவன் ரெஃபரன்ஸ் வருது. நீ இப்போ ராமன் பத்தி தானே பேசுற, நான் ராமனை பத்தி கேட்குறேன். என்ன ப்ரோ ரெஃபரன்ஸ்? அப்படி நீங்க பார்த்தா கடவுளை வச்சு காந்தாராலையும் தான் தான் ப்ரோ சிவன் படத்தை ரெஃபரன்ஸ் ஓட்டுறீங்க. எவ்வளவோ வருது. கடவுளை வச்சு தானே படத்தை ஓட்டுறீங்க நீங்க. டேய் கடவுளை அப்படிப்பட்ட 1000 வச்சு crore எங்களுக்கு கடவுளை தேவைடா. வச்சு ஓடுற படமும் ஒரு சைடு ஓடுது, ஆனா நல்ல கண்டென்ட் கொடுத்தா எல்லா படமும் ஓடும். ஆனா இவனுக்கு கண்டென்ட் சவுத்துல எழுத இருந்து தெரியல, போற அப்பீஸ்மெண்ட் மட்டும் பண்ண சவுத்துல தெரியுது, இருந்து போற அவ்வளவுதான். சவுத்துல இருந்து போற எல்லா படமும் கடவுளால மட்டும்தான் ப்ரோ ஓடுது. டேய் இதெல்லாம் நீ வந்து சொல்லிட்டு சரியா? இருந்தேன்னா அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு சொல்ல. டேய் அது என்னது, நம்ம கல்ச்சுரலி ரூட்டடாக இருக்கும், நம்ம கல்ச்சுரலி ரூட்டட் சப்ஜெக்டை நம்ம படமாக எடுக்க விரும்பும் போது 1008 பேர் வந்து இது சங்கி படம் அப்படின்னு சொல்ல தான் போவான். அப்போ அப்படி பார்த்தா வந்து கடவுளால் ஓடுதுன்னு நம்ம ப்ரோ ஈஸியாக சொல்லிட்டு சங்கி தான் போட படம் இல்ல முடியும். ப்ரோ. அப்படி பார்த்தா உங்களுக்கு நானும் சொல்லுவேன், தேவை டேய் இரு நான் அப்படி பார்த்தா நானும் சொல்லுவேன், ஹாலிவுட்டில் வர்ற எல்லா 1 பில்லியன் படமும் உட்காந்து கே ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டை கொடுக்கறதுனால தான் அவனுங்க ஆஸ்கார் கொடுக்குறானுங்க, லெஸ்பியன் கேரக்டர்ஸை காட்டுறதுனால தான் அவனுங்க ஆஸ்கார் தூக்கி கொடுக்குறாங்க, நான் சொல்லிட்டு உண்மைதான். போயிடலாம்ல. ஆமா உண்மைதான், ஆ உண்மைதான். அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் அ டெம்ப்ளேட், முடிஞ்சுது. டெம்ப்ளேட்டை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை, ஆனால் அந்த டெம்ப்ளேட்டை தவிர்த்தும் ப்ரோ வேற நல்ல நான் என்ன படங்கள் வந்திருக்குன்னு சொல்றேன், நான் சொல்கிறேன். நீ கேக்குறல, நீ என்கிட்ட ஏன் 1000 crore வரலன்னு கேக்குறல. ஏன்னா we are not bending to the national propaganda. You are making, see bro, from South India and overseas your market is less only. இதுவே நார்த்ல தான் உங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் நிறைய இன்கமே வருது. அவனுங்க வந்துட்டு நீ கடவுளை பத்தி படம் எடுத்தனா அவனுக்கு நாக்க தொங்க போட்டு போய் பாக்குறானுங்க. அப்படிப்பட்ட முட்டாளுக்கு எங்களுக்கு படமே எடுக்க வேணாம்னு நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். We don't want that 1000 crore. You understand what I'm saying? டேய் எனக்கு ஆமாண்டா, புரியலடா. எங்களுக்கு 1000 crore மண்ணாவது நான் ராவணம் வேண்டான்னு பாட்டு போடுவேன்டா. உனக்கு என்னதான் பிரச்சனை? ப்ரோ ராவண மவன்ங்கிறது சரி, அந்த டாபிக் அப்புறம் வருவோம். நம்ம ராவணனை பற்றி நான் பேசினே இருப்பேன், வேணாம். அது வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு பிரெயின் ராட்டான ஒரு டாபிக். அதை பற்றி நான் பேசினேன்னு ராவணன்னா உனக்கு ராவணன்னா உனக்கு என்னடா ப்ரோ, பிரச்சனை? ராவணன் ஒரு அயோக்கிய நாதாரி ப்ரோ. அவனை பற்றி ஜஸ்டிஃபை பண்ணுறது எதுவுமே இல்லை ப்ரோ. நீங்கள் தான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? அவன் தமிழ் கடவுள். டேய் தமிழ் கடவுள் முருகன். ராவணன் தமிழ் கடவுள் இல்லடா. நான் முடிச்சேனா? Did I finish my sentence? I stopped midway, didn't I? ப்ரோ ஆக்சுவலி காட் என்ன சொல்ல, அந்த ரியாலிட்டி செக் வந்துச்சு. இல்ல தமிழ் கடவுள் இல்ல தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி. I didn't even finish my sentence. நான் நடுவுல நிறுத்திட்டேன். நீ ஏன் finish பண்ணனா எனக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா உண்மையிலே ப்ரோ வாஸ் காட் ரெட் ஹேண்டட் தேர். டேய் ராவணன் வந்து ஒரு அயோக்கிய பையன். அவனுக்கு ஜஸ்டிஃபை பண்றது ஒண்ணுமே இல்லை. அவன் எவ்வளவு பொண்ணுங்களை கற்பழிச்சிருக்கான், அவன் எவ்வளவு பேரை வந்து ப்ரோ வால்மீகி ராமாயணத்துல இருக்கு ப்ரோ. அவன் சுத்தி உள்ள அனைத்து பெண்களையும் வந்து அவன் உடம்பா மட்டும் தான் பார்ப்பான், புரியுதா? ப்ரோ ராவணா ரைட் டு செக்ஷுவலி ஹராஸ் ஒன் கேர்ள் ரம்பா. அதை பண்ணதுக்கு அப்புறம் சிவபக்தனா இருந்த ராவணனுக்கு நீ அந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் படிச்சுட்டு வர்ற தம்பி, அதுக்கு முன்னாடி வந்த ஸ்லோகங்கள் அனைத்தையும் நீ படிக்கணும். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே தொட முடியல, யாரையும் தொடல. ஓகே, so you don't tell me that he is justified so many women. அது ஒன்று. ரெண்டாவது, ராவணன் வந்து லங்காவை எப்படி போய் பிடிச்சா அந்த வரலாறு தெரியுமா உனக்கு? அவன் வந்து ஹீஸ் அ பிஹாரி ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீஸ் அ பிஹாரி, மத்திய பிரதேஷ் கை. ஓகே, மத்திய பிரதேஷ்லேருந்து ஓடி வந்து ஸ்ரீலங்காவை பிடிச்சவன தமிழ் கடவுள்னு கொண்டாடுறாங்க. எங்க இடத்துல வந்திருக்கீங்க நீங்களாம்? அறிவு
அப்படிங்கிறது சுத்தமாக உங்களுக்கு கிடையாதா, இல்லை கக்கூஸில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டீங்களா? எனக்கு அதுதான் புரியல. ஒரு வடக்கனை உட்காந்து க்ளோரிஃபை பண்ணிருக்கீங்க, இதே வடக்கனை பற்றி தானே நீங்கள் வந்து அசிங்கமாக பேசுகிறீங்க. நான் கேட்குறேன், வடக்கனாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறீங்கல்ல, அப்புறம் என்ன ராவணனை க்ளோரிஃபை பண்ணுறீங்க? ராவணனும் வடக்கன் தான் தம்பி. தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ எனக்கு. என்னென்னா, ஹனுமான் வந்து ராவணனை போய் பார்க்கும்போது அதில் ஒரு கான்வர்சேஷன் வரும். என்னென்னா, ஹனுமாரே யோசிப்பாரான். என்னென்னா, இந்த நாதாரிக்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து நம்ம வந்து தேவ பாஷையில் பேசணுமா, இல்லைன்னா இவனோட மதர் டங்கான சமஸ்கிருதத்தில் பேசணுமான்னு யோசிப்பாரான். அப்படின்னு யோசிச்சிருக்காருன்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் என்ன கேட்குறேன், ராவணனோட மதர் டங்கே வந்து சன்ஸ்கிருத், புரியுதா? அவனை எப்படி தமிழ் அரசன்னு நீங்கள் கொண்டாடுறீங்க? ராஜராஜ சோழன், டே முந்தா நாள் நீ பார்த்தேன்னு தெரில, உங்களால் தான் விசிகா வந்துட்டு ராஜராஜ சோழன் வந்து கிங்கே கிடையாது, அவனெல்லாம் நான் வந்து இதுவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றின்னு இருக்கான். ராஜராஜ சோழன் நானே அவனை ஓட்ட போட மாட்டேன்டா. இல்லை, ராஜராஜ சோழனை உங்களுக்கு வந்து க்ளோரிஃபை பண்ண தெரில, ஆனால் போயிட்டு ராவணனை க்ளோரிஃபை பண்ணுறானுங்க. இது எவ்வளோ பெரிய முட்டா ஆடியன்ஸராக இவனுங்க, எனக்கு புரியவே இல்லை சத்தியமாக. கேட்டால் நீங்கள் சங்கி ப்ரோங்கிறான். ஆமாம் ப்ரோ, நான் சங்கி தான் ப்ரோ, நான் கிறுக்கன், நான் ஒத்துக்கிறேன், நான் கிறுக்கன் தான். அடுத்து எவனாவது பாட்டு வரட்டுமே, ராவணன் மவன்டா, நான் சொல்கிறேன்டா, ராவணன் மவன்டான்னு பாட்டு போட்டிங்கல்ல, ஜனநாயகன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தாண்டா ரிலீஸ் ஆகுது, நான் சொல்கிறேன்டா. அடுத்த 2 வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் பாருங்க. சரி, பை த வே, கம்மிங் பேக் டு த டாபிக், இப்போ டூடோட மியூசிக் அனாலிசிஸ் முடிஞ்சுது. அடுத்து வந்து நம்ம நேராக போயிட்டு டூடோட படத்தில் எனக்கு இருந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்ல போகிறேன். அட்வான்டேஜ் என்னென்னா, இன்டர் காஸ்ட் மேரேஜை வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க, எனக்கு அது பிடிச்சிருந்தது. இன்டர் காஸ்ட் மேரேஜ் தப்பு இல்லை, ஜாதி வரி பிடிச்சி சுற்றக்கூடாது லூசு மாதிரி, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். ஆனால் தாலி சென்டிமெண்ட்டை எதுக்கு அட்டாக் பண்ணான், இதுக்கு நீ பதில் சொல்லு. ப்ரோ, அவன் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிட்டான் ப்ரோ லிமிட்டை. சரி, நம்ம ஓக்கா பேசுகிறோம், ஒரு கால் உள்ளே வச்சிட்டோம், 2வது காலையும் உள்ளே வைப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டான், அவ்வளோதான். இல்லை, பட் அது வந்து பர்பஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கான். அது வந்து நான் எல்லாருமே ஒத்துக்கணும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஏன்னா ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு ப்ரோ. அது காலி எடுத்துட்டு கல்யாண மண்டபத்தில் ஓடும்போது ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு சீன் ஃபன்னாக இருந்துச்சு, செகண்ட் சீனு ஓகே ஃபன்னாக இருந்துச்சு. கடைசியில் வந்து தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற பொண்ணுக்கு தான் ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதைன்னு சொல்கிறான் தெரியுமா? அந்த டைலாக்லேயும் நான் ஒன்று சொல்கிறேன். அவன் எப்படி சொல்லியிருக்கான்னா, தாலிக்கு மரியாதை இல்லையா மாப்பிள்ள அப்படின்னு கேட்கும்போது, சரத்குமார் கேட்கும்போது அந்த டைலாகையும் அவன் மாற்றி சொல்லியிருக்கலாம். எப்படின்னா, தாலிக்கு மரியாதை இருக்குமாம்மா, ஆனால் அதை விட பெரிய மரியாதை அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கும் இருக்குது, அப்படி சொல்லியிருந்தா கூட ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் அது என்ன, தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லைம்மாம்மா, அது என்ன டைலாக் எனக்கு புரியல. அப்போது யூஆர் அவுட்ரைட்லி டிஸ்ரெஸ்பெக்டிங் அ கல்ச்சர். ஏன், ஒய்? அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரே டாபிக் தான், ஆனால் அதை வேறு மாதிரி சொல்லியிருந்தாலும் கன்வே ஆகிறது ஒரே விஷயம் தானே. அப்போ அதை வந்து கன்வே பண்ணுற விதத்தில் கன்வே பண்ணியிருக்கலாமே, ஏன் அதை பண்ணலை? ஸோ ஐ திங்க் கீர்த்தி சுரன் இஸ் ஆல்சோ இன் டு தட் பெரியாரிஸ்ட் கூட்டம், அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே யூ கான்ட் பிரிங் ஹிம் பேக். Let me drop a big bombshell, bro. Who do you think Kirti Suran is? Sudha Gongra's assistant. Sudha Gongra's assistant director, bro. What do you expect? I mean, yes, but then like, நீ ஒருத்தங்கிட்ட ஏடியா வேலை செஞ்சாங்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டி நீ வந்து அவங்க ஐடியாலஜி படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீ வந்து வெற்றிமாறன் கிட்டே ஏடியா வேலை பார்த்த நம்ம இவர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன, எதிர்நீச்சல் டைரக்டரு, அவர்லாம் வந்து ஜாலியாக கிராமப்புற படங்கள்லாம் கமர்ஷியல் படங்கள் எடுக்கிறது இல்லையா? லைக் ஐ டோன்ட் நோ ப்ரோ, லைக் சீரியஸ்லி. ஆக்சுவலாக சுதா கோங்ராவே ஒரு எலிட் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று சுற்றிட்டு இருக்கு பார்த்தியா, எஸ்கே போட்டு வச்சு செஞ்சுருப்பான் ரீசெண்டாக. ஆமாம், ஃபன் ப்ரோ, ஃபன்னாக இருந்துச்சு. அது என்ன மேடம், நான் எப்படி மேடம் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணலான்னு நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நான் பண்ணலன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நான் அமரனுக்கு பண்ணியிருக்கேன், மாவீரனுக்கு பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இன்னும் மதராசிக்கு பண்ணியிருக்கேன் அப்படிமா பாரு. செத்துட்டேன் நான், என்னடா போட்டு வச்சு வாங்குறான் தலைவன் அப்படின்னு. சரி, ஒரு நல்ல டைரக்டர் தமிழ் சினிமாவில் அப்படின்னு நீ யார் சொல்லுவேன் ப்ரோ? மோகன்ஜியை தவிர்த்து. மோகன்ஜிலாம் மோகன்ஜி நல்ல டைரக்டர் கிடையாதுடா, நானே ஒத்துக்கிறேன்டா. அந்த ஆளுக்கு படம் எடுக்க தெரியாது ப்ரோ. மோகன்ஜி பற்றி நான் பேச விரும்பலை, விட்டுருங்க. நான் மோகன்ஜி ஃபேனும் கிடையாது, அதையும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். எங்கள் அப்பா தான் மோகன்ஜியோட ஃபேனு. இப்போது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அருமையான டேரக்டர்னால் கார்த்திக் சுப்ராஜ்.
நான் சொல்லுவேன். லோகேஷ் வச்சுக்கலாம், அட்லி வச்சுக்கலாம். ப்ரோ அவரும் வந்துட்டு லங்கா பாலிடிக்ஸ் தானே ப்ரோ பேசினாரு ஜெகமே தந்திரம்ல. நான் லங்கா பாலிடிக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா. நான் சொல்கிறேன்ல, பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். லங்காவில் செத்தவனும் ஹிந்துஸ் தான். அதை எவனுமே பார்க்கறது இல்லை. கேட்டால் அவன் ஏய் நீ ஏன்டா தமிழங்கிறான். எல்லாத்தையும் மதத்தை கலக்குற? மதத்துக்கும் ப்ரோ லங்காக்கும் என்னடா சம்பந்தம் ப்ரோ பார்த்தா? தமிழ் ஹிந்துஸ் தான் ப்ரோ செத்துருக்கான். தமிழ் கிறிஸ்டியன்ஸு, தமிழ் ஹிந்துஸ், தமிழ் முஸ்லிம்ஸ் எல்லாரும் செத்துருக்கானுங்க, ஒத்துக்கினேன். ஆனால் அதிகமாக செத்தது யார்? 83% ஆஃப் தமிழ் மதம் ஹிந்துஸ் வேர் மர்டர்ட். எல்லாத்தையும் ரிலிஜனை கூட்டு வந்து சேர்க்கிற பத்தியா? ப்ரோ வேற வழி இல்லை ப்ரோ, அதுதான் ப்ரோ ரியாலிட்டி. இட் வாஸ் ஒன்லி ஸ்ரீலங்கன் ஹிந்துஸ் ஹூ பாஸ்ட் அவே. அப்புறம் பிஜேபி ஏதாவது பண்ணிருக்கணுமே, அவனுங்க தான் ஒன்றும் பண்ணலையே. அப்பனா அதை பண்ணானுங்களே டேய், அவனுங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணானுங்களே. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2015 வரைக்கும் அந்த டைம் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ரெஃப்யூஜிஸாக உள்ளே வந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸை கிளைம் பண்ணிக்கலாங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணியிருக்கானுங்க. வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் பண்ணலை. ஏன்னா அந்த டைமில் பிஜேபி ஆட்சியில் இல்லைடா. இலங்கை படுகொலை நடந்த சமயத்தில் காங்கிரஸ் டிஎம்கே ஆட்சியில் இருந்தது. தமிழ்நாட்டில் டிஎம்கே, மத்தியில் வந்து காங்கிரஸ். ப்ரோ நான் அதான் சொல்கிறேன்ல ப்ரோ, நாங்கள் ஆட்சியில் இருந்த சமயத்தில் எல்லாம் நடந்ததுக்கும் நாங்கள் பழியேற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஹிந்தி இம்போசிஷன் இருக்குது தெரியுமா, இதை கொண்டு வந்ததே காங்கிரஸ். நான் கடைசியில் இப்போ பிஜேபியை போட்டு அடிக்கிறானுங்க. இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். ஆனால் அது ஹிந்தி இம்போசிஷனும் இதுவும் ஒன்றுன்னு சொல்லி ரெண்டு வேறு விஷயம், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எங்களை அடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இந்த டிஎம்கே எவ்வளோ கொத்தடிமையான ஒரு ஒரு கட்சினா, இவனுங்க வந்துட்டு பராசக்தி மாதிரியான படத்தை எடுத்து பிஜேபி ஓட்டை வந்து இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சானுங்க. கடைசியில் அது பேக் ஃபயர் ஆகி இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து அவனுங்க வந்து அறிக்கை விட்டுருக்கான் படத்தை பேன் பண்ணுன்னு சொல்லி. எவ்வளவு தற்குறித்தனமான அரசியல் பண்ணிட்டுருக்கானுங்கன்னு புரியுதா உனக்கு? இதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன அளவுக்குடா நீங்களாம் இருக்கீங்க? எல்லாருமே தற்கொலை தான் ப்ரோ. ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. அடுத்து நம்ம டூட் அனாலிசிஸ் பற்றி பேசும்போது நான் என்னோட பகுதியை சொல்லிட்டேன், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை சொல்லிட்டேன். அட்வான்டேஜ் படம் வேறு லெவலில் இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சு, மியூசிக்கு சொல்லவே தேவையில்ல. டூடு வந்து ஜாக்கி சான் மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் ராமே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ஆக்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மமிதா பைஜுவோட ஆக்டிங்கும் சூப்பர். டிஸ்அட்வான்டேஜும் நான் சொல்லியாச்சு, எனக்கு அந்த தாலி சென்டிமெண்ட் மட்டும் பிடிக்கலன்னு. இப்போ உன்னோட டூட் அனாலிசிஸை நீ சொல்லு ப்ரோ. எனக்கு அந்த படம் வந்து இட்ஸ் லைக் ஐ ஹேவ் மை கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் த மூவி ப்ரோ. ஓகே, ஒரு ஐடியாலஜியாக அந்த படம் நல்லா இல்லை தான். ஓகே, தி ஐடியா ஆஃப் த ஃபிலிம் இஸ் நாட் குட். I don't go by it. It is undoubtedly easily one of the most fun films I've ever watched. Okay, it was definitely ultimately entertaining. Okay. See, there's this scene where her visa gets rejected, where they get to know that she's pregnant. That's his wife who he knocked. Okay, she's pregnant, but that scene, it's a shit ideology. But what an amazing, well-made scene. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஐடியாலஜியோட இதுவே ஐ ஃபர்காட் இட். அந்த பட்சத்தில் ஐ லவ் த ஃபிலிம். பட் தி ஐடியாலஜி ஐ டோன்ட் லைக், ஐ டோன்ட் கோ பை இட். அந்த படத்தில் வந்து அவங்க அதை வந்து அகைன் நான் வந்து கீர்த்தீஸ்வரனை வந்து நான் வந்து அவனை கலாய்க்கிறேன், அவன் ஐடியாலஜி தப்புன்னு சொல்கிறேன், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆஸ் அ டைரக்டர் சீனை எழுத அவன் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஓவர் க்ளோரிஃபிகேஷன் தேங்க்ஃபுல்லி பண்ணலைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கருமமான ஒரு சீன் நீ சொன்னல, அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பர்த் கொடுக்கும்போது ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்ட உடனே உங்களுக்கு பொண்ணோட ஹஸ்பண்ட் வேணுமா இல்லை பையனோட அப்பா வேணுமான்னு கேட்டோடனே எல்லாரும் ஷாக் ஆவானுங்க. அந்த சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அந்த ரைட்டிங் சூப்பராக இருந்ததுனால தான் இவ்வளவு கேவலமான ஒரு ஐடியாலஜியை கூட இவனுங்களால வந்து செல் அவுட் பண்ண முடிஞ்சுது. புரியுதா? So I will give it to Kirthiswaran on that. Kandipa. Bro, my one more thing is the climax could have been better, bro. I think so that the way the movie ended was not nice. எப்படி அந்த அவனுக்கும் ஒரு பொண்ணு செட் ஆயிருது அந்த மாதிரி எண்ட் ஆனதா இல்லை எப்படி? இல்ல அது இல்ல அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் விழுந்து அவன் வந்து கூட்டு போனான்ல, அந்த சீன் எனக்கு பிடிக்கல. ஆமா, எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் தோணுச்சுடா. இவனை நான் வந்து இதை கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா ஆக்சுவலாக ஒரு ஜாதி வெறியன் அப்பா வந்து பேரனையே கொலை பண்ணுற அளவுக்கு போகும்போது எதுக்கு அவன் வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போய் சுட்டு கொண்டுறான்? வீட்லேயே குழந்தைய அடித்து கொண்டிருக்க வேண்டியதானே? லைக் அதுதானே பண்ணியிருப்பான் நார்மலாக ரியாலிட்டியாக நம்ம யூஸ் பார்க்கும்போது. அது மட்டும் சிங்க் ஆகலை எனக்கு. கிளைமேக்ஸ் கூட பின் டிஃப்ரெண்ட். ரைட்டிங்கில் அவங்க கோட்டு விட்டாங்களோன்னு தோணுது. கரெக்ட். கடல் அது வந்து கடல் பக்கத்தில் கூட்டு போகிறான் ப்ரோ. ஆமாம், சுட்டு கடலை தூக்கி போட்டுடலான்னு பார்த்துருக்கான், அவ்வளோதான். இல்லை அதுவுமே வந்து என்ன சொல்ல கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. சரி ஓகே,
இப்போ இன்னொரு மேட்டரும் சொல்கிறேன். அந்த ஜிபிஎஸ்ஸை வச்சு அந்த வேனை ட்ராக் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது. பட் ஓகே, ஃபேர் எனஃப். எப்படியோ முடிச்சிட்டானுங்க படத்தை. கிளைமேக்ஸ் பெட்டரா இருந்திருக்கலாம் ப்ரோ. அண்ட் இன்னொரு விஷயம் புரியல எனக்கு. இவன் வந்து சரி குரலை இவன் உண்மையான லவ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த குரல் வந்து இவன்கிட்ட வந்து உட்காந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி இதுதான்டா வாழ்க்கை, மூவ் ஆன் பண்ணுறா, நீ லவ் ஃபெயிலியரே ஒரு போதை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்ட அப்படிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறான். பட் கடைசியில் வந்து அப்பாவும் பொண்ணும் சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவான் தெரியுமா? அந்த மாதிரி நீ கேட்டா உன்னை கூட அந்த சாங் ஒன்று வரும். வந்தோடனே அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து தொட்டாடே பட்டாசான்னு அப்படியே வந்து சாக்லேட்டை தூக்கி போட்டு சாப்பிட்டு அவன் ஏதோ பெரிய தியாகத்தை செஞ்சுட்ட மாதிரி ஸ்லோ மோஷனில் நடந்து போவான் தெரியுமா? அந்த சீன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா யூ ஆர் ஆல்ரெடி கன்வின்ஸ்ட் தட் குரல் இஸ் வித் சம்மன் எல்ஸ். ஓகே, அவளே பேசி உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டான். இன்னும் நீ உட்காந்து அந்த என்ன சொல்ல அந்த லவ் ஃபெயிலியர் ட்ராமா போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷனில் வாக் பண்ணிட்டு போய்கிட்டு அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். பட் ஓகே, ஜஸ்ட் ஃபார் சினிமேட்டிக் வேல்யூ அவங்க அதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நான் வச்சுக்கிறேன்.